நீ விடுதலையாகி வெளியே போவ. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? நீ வெளியே போனதும் உன் காணாம போன குழந்தைங்க கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடுவாங்க. அது சரி ஜெய்ஜே, இவ்வளவு நல்ல மனுஷன் நீ, உனக்கே இந்த நிலைமை வந்தது? ஒரு சதிகார கும்பல்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். பூட்டை உடைக்கிறது தான் என்னுடைய தொழில். அது தப்புன்னு உணர்ந்து என்னுடைய பழைய தொழிலான சர்க்கஸ் கம்பெனிலேயே போய் சேர்ந்தேன். ஹலோ ஜெய்ஜே. ஹலோ. வா, வண்டியில உட்காரு. நோ தேங்க்ஸ் ரஞ்சித், நான் வேற பாதியில போயிட்டு இருக்கேன். ஜெய்ஜே, அதனால தான் கார்ல போனவன் இப்ப தெருவில் போய்கிட்டு இருக்க. தட்ஸ் ஆல் ரைட் ஜெய்ஜே. ரெண்டு பேரும் திசை மாறி போனாலும் பழைய சிநேகிதத்துக்காக என் கூட கொஞ்ச தூரம் வரலாம் இல்லையா? வா, உன்னை விட்டுறேன். கேட்டின்? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? ஒவ்வொரு முதல் தேதியும் ரத்தன்லால் மில்ஸோட சம்பள பணம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து ஆபீஸுக்கு ஒரு பாதை வழியா போகுது. பாதை முழுக்கவும் வேனுக்கு 4 பக்கமும் பாதுகாப்பு இருக்கு. பிரயாண டைம் 1/2 மணி நேரம் தான். உன்னை நான் எப்படியாவது ஓடுற வேனுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். இந்த நல்ல வேலைக்கு என்னையே தேர்ந்தெடுத்த உங்ககிட்ட தான் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்களே. ஜே, அந்த வேன்ல ஒரு சேஃப் இருக்கு. அந்த சேஃப்ல தான் பணம் எல்லாம் இருக்கு. அந்த சேஃப 1/2 மணி நேரத்துக்குள்ள திறக்கிறதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. டிரைவர், ஸ்டாப் தி கார். ஜே, இன்னும் நீ உன் பதில சொல்லலையே. நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, உன்னுடைய பாதை வேற என்னுடைய பாதை வேறன்னு. இடியட் மாதிரி பேசுறிய. இந்த சர்க்கஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நோ சான்ஸ். ரஞ்சித், பாடுபடுறதுதான் தொழில், பூட்டை உடைக்கிறது தொழில் இல்ல. என்ன பையன் அழறீங்க? மம்மிய விஜய் ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க டாடி. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? ஆமா டாடி, மாடிப்படியில இருந்து மம்மி தலை குப்புற விழுந்துட்டாங்களா. அடுத்த வீட்டு ஆன்ட்டி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி மம்மிய காமா இருங்க, யாரும் அழாதீங்க. அம்மா ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா வீட்லயே இருங்க. நான் ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தா. உங்க மனைவியோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு மிஸ்டர் ஜெகநாத். உடனே ஆபரேட் பண்ணி ஆகணும். அதுக்காக வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கணும். அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும். உங்களால... டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் தெய்வமா இருந்து என் மனைவியை காப்பாத்தணும். நான் பணத்தோட வந்துடுறேன் டாக்டர். பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம். என்ன சார் சொல்றீங்க? வேலையை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு என்னங்கிற கேள்வி இப்ப வேண்டாம். உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், நீ போலாம். காரணம் இல்லாம எப்படி சார் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் இப்ப நான் தயாரா இல்ல. யூ கேன் கோ. எனக்கு வர்ற கோபத்துக்கும் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன். ஆனா என் மனைவி இருக்கிற நிலைய நினைச்சா... வெரி குட் மேனேஜர், சொன்னபடி செஞ்சிட்டீங்க. பட் ஒன் திங், நாங்க தான் ஜெய தூக்க சொன்னாங்கிறத யார்கிட்டயாவது சொன்னீங்க, நாங்க உங்களை மேல தூக்கிடுவோம். ரத்தன்லால் மில்ஸோட வேன் இந்த ரோடு வழியா தான் போகும். இது லெவல் கிராசிங். இந்த இடத்துல தான் நீ வேனுக்குள்ள போகணும். போறது இருக்கட்டும், வேனுக்குள்ள போறது எப்படி? எந்த ஷெட்ல நிக்குதோ அங்கே அதுக்கு அடியில ஒரு ஸ்பெஷல் வழி பண்ண சொல்லி நம்ம மெக்கானிக் கிட்ட சொல்லிருக்கேன். ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு கட் பண்ணி 2 ஸ்க்ரூ போட்டு இருப்பான். உன் வேலை வேனுக்கு அடியில போய் அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும்.
அடையாளம் தெரியுதா ஜே? இது ஒரு சிகரெட் கேஸ். வேன்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அவனை சர்ச் பண்ணுங்க. டிஎஸ்பி சார், நான் திருநது தப்புதான். சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ செய்யலாம். அதுக்கு முன்ன உயிரோட போராடிக்கிட்டு இருக்கிற என் மனைவிக்கு இந்த பணம் தேவைப்படுது. தயவு செய்து இதை மட்டும் கொடுத்துருங்க சார். சாரி ஜே, இது திருட்டு சொத்து. டிஎஸ்பி சார், என்ன கைது செய்யுங்க, ஜெயில போடுங்க, என்ன தண்டனை வேணுமானாலும் வாங்கி கொடுங்க. ஆனா பிளீஸ் இந்த பணத்தை மட்டும். சாரி ஜே, என்னால எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது. கூட்டிட்டு போங்க. ஜே, நான் சொல்றேன் ஜே. I shoot you. ஜே, don't move. நான் சொல்றேன் ஜே, இல்ல சுட்டுவேன். அன்னைக்கு என் காலில் பட்ட குண்டடியால அந்தரத்துல கயிற்று மேல அனாவசியமா நடந்து கைத்தட்டல் வாங்கின இந்த சேஜே இன்னைக்கு சாதாரண தரையில கூட நடக்க முடியாம கஷ்டப்படுறோம். என் மனைவி ஜானகி ஹாஸ்பிட்டலையே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என் 2 பிள்ளைகளும் எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை அவங்களும் செத்து போயிட்டாங்களோ உயிரோட இருக்கிறாங்களோ தெரியல. இவ்வளவுக்கும் காரணம் இரும்பு மனசு படைச்ச அந்த டிஎஸ்பி. அவனை நான் கடைசி வரைக்கும் விட போறதில்லை. கருப்பையா, பழிக்கு பழி, கருப்பையா, பழிக்கு பழி. வாங்க தங்கா. ராஜா வீட்டு கண்ணு குட்டி மாதிரி ஆயிட்டீங்களே. Dress எப்படி மாமா? சும்மா சிலுக்குதுடா கண்ணு. நானும் எம்புட்டு நேரமா பாக்குறேன், அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என் உசிரே வருதுன்னு. பாருங்க, நல்லா படிக்கணும், அப்பதான் ஆண்டோ துணை இருப்பான். ரவி, நீ இன்ஜினியர் ஆகணும், ரமா நீ டாக்டர் ஆகணும், நீங்க சத்தியமா ஆயிடுவீங்க. சாமி, உங்க சொல்ல நீங்க காப்பாத்திட்டீங்க. இனிமே ஏன் சொல்ல நான் காப்பாத்தணும்? சொல்லுங்க, நான் என்ன செய்வோம் தயார். நீ தயாராயிட்ட, ஆனா ஒன்ன நான் தயாரிக்க வேண்டாமா? கிரீட வச்சா ராஜாவா? உன் நட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே. நல்லா கவனி. பில்லாவோட நட, பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இம்புட்டு மட்டும் காட்டினா போதுமா சுவாமி? அவன் கூட ஆளுங்க பேரு, போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் வழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்சவன் மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுக்கிட்டியா? தலை வந்தாச்சு. இப்ப கை கால உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சுட்டல? என்ன சாமி புரியுதா புரியாதுன்னு பாடு சொல்லி கொடுக்குற வாத்தியார் மாதிரி நான் மக்கா மரியானா இல்ல மேல் வீடு காளியா? சாமி, அரிச்ச மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவா இந்த ராஜப்பா. இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது.
வெத்தலை போடக்கூடாதா? பில்லா பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்ல பழக்கங்க எதுவுமே இல்ல போது இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 நோ, பில்லா பீடியும் பிடிக்க மாட்டான். வீடியோ பிடிக்க மாட்டானா? நோ, பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். பைப்புனா? பைப். அந்த சைடுல நான் அப்புறம் சொல்லி தரேன். சரி, கம் வித் மீ. எப்படி இது கூட நல்லா இருக்கே. ராஜப்பா இல்ல ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா என்ன? முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சேருது? குட். சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சார், காதல விழா கொஞ்சம் பலமா பேசுங்க. மிஸ்டர் வர்மா, பில்லா எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லாவா? ஹலோ, யார் பேசுறது? யார் சார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்ல. பில்லா எங்க பதுங்கி இருக்காங்கிறத மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. Excuse me, Mr. Alexander. Yes, Mr. Gokula. பில்லா இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. Really? Yes, sir. இவனா ஒருத்தன் தன் பேரை சொல்லாம பில்லா இருக்கிறத மட்டும் சொல்ல சொன்னான். எதுக்காக வெயிட் பண்ணோம்? புறப்படுங்க, come on. Yes, Mr. Coconut, please come. Yes, Mr. Varma. Sir. Varma. Yes, sir. வாட் a tragedy. அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிடல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டலை சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தேறினா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து. நிர்மல், உருவத்தை வளர்க்கறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறது தான் கரெக்ட். குட் மார்னிங். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது. நான் உள்ளே போது. தேங்க்யூ. எஸ். என்னமா விஷயம்? என்ன வேணும்? ஹலோ. ஒண்ணுமில்லை, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளியே இருக்கணும். வாட்? நான் வெளியே இருக்கணுமா? என் டியூட்டி. ஏன் டியூட்டி? பேஷண்ட் உடம்பு தொடச்சி விட்டு, ட்ரெஸ் மாத்தி விட்டு, கை போட்டு. ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலையை முடி. தேங்க்யூ.
என்னாச்சு? எங்க அவன்? அந்த பாய் அந்த பக்கம் குச்சி போச்சு மேன். வாங்கய்யா, இல்ல தப்பிச்சுட்டான். இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துவீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி உள்ள இருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? தேங்க்யூ. ஐம் சாரி. ஓகே, கதவை தரங்க, வேன் போகட்டும்.